ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் 2000ல் 5 ஆஸ்கார் வாங்கின கிளாடியேட்டர் படத்தோட கதையை சுருக்கமாக பார்ப்போமா. இந்த ரீகேப்பில் நீங்கள் கிளாடியேட்டர் 2 பார்க்கறதுக்கு முன்னே தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய தருணங்களை கவர் பண்ணியிருக்கிறேன். இப்போ கதைக்குள்ளே போகலாமா. காலம் 180 AD. ரோமானிய பேரரசர் மார்க்கஸ் அரேலியஸ் கிட்ட பட தளபதியாக இருக்கிற மேக்சிமஸ் பல போர்களை வெற்றிகரமாக வழி நடத்தினதால பேரரசரோட மரியாதையை சம்பாதிக்கிறான். தகுதியில்லாத மகன் கோமோடஸ் ஆட்சி செய்யறதுக்கு பதிலாக தனக்கு அடுத்து ராஜ்யத்தை மேக்சிமஸ் தான் ஆளணும்னு அவர் விரும்புறாரு. இந்த முடிவை கேள்விப்பட்ட கோமோடஸ் தன் அப்பாவையே கொலை செய்துட்டு தன்னை அடுத்த பேரரசனா அறிவிச்சுக்கிறான். உடனே மேக்சிமஸை அவனுக்கு விசுவாசமா இருக்கணும்னு சத்திய பிரமாணம் பண்ண சொல்றான். அப்படி விசுவாசமா இல்லைன்னா அவனையும் அவன் குடும்பத்தையும் இல்லாம பண்ணிடுவேன்னு சொல்றான். தான் ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்த பேரரசரை கொமோடஸ் தான் கொலை பண்ணிட்டான்னு நம்புறதால அவனை சட்டை பண்ணாம கிளம்பினதால அவனுக்கும் அவனோட குடும்பத்துக்கும் மரண தண்டனை விதிக்கப்படுது. அதுக்காக வந்த ஆளுங்களை மேக்சிமஸ் கொண்டுட்டு தன் மனைவியும் மகனையும் பார்க்கறதுக்கு ஓடி போறான். ஆனா அதுக்குள்ளேயே அவங்கள கொலை பண்ணிருப்பாங்க கொமோடஸ் ஆளுங்க. மேக்சிமஸ் அவங்களை அடக்கம் பண்ணிட்டு அப்படியே சரிஞ்சு மயக்கமா விடுறான். ஏன்னா தப்பி வரும்போது நடந்த சண்டையில காயப்பட்டு இருக்கிறான். அடிமைகளை விற்கிற வியாபாரிங்க அந்த வழியாக வரும்போது மயக்கமாக கிடக்கிற மேக்சிமஸை அடிமைகளோட குண்டில் போட்டு கிளாடியேட்டர்களை ட்ரெயின் பண்ணுற ப்ராக்சிமா கிட்ட வித்துடுறாங்க. மேக்சிமஸ் வேற வழி இல்லாமல் அவங்க கூடவே இருந்து உள்ளூரில் இருக்கிற போட்டிங்களை எல்லாம் கலந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டு அப்படியே பிரபலமாகறான். அப்போ சக கிளாடியேட்டரான ஜுபாவோட ஃப்ரெண்ட் ஆகிறான். ஜுபா ரோம்ல கிளாடியேட்டர் விளையாட்டுகளை தன் அப்பா ஞாபகார்த்தமா கொமோடஸ் ஏற்பாடு செய்திருக்கிறதாவும் நீ அதில் கலந்துக்கிட்டு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டேன்னா உன்னோட அடிமை சங்கிலியை வேற வழி இல்லாமல் நீக்கிடுவான்னு சொல்றான். மேக்சிமஸுக்கு கொமோடஸை பழிவாங்க ஒரு சந்தர்ப்பமா இருக்குன்னு முகத்தை மூடுற மாதிரி கவசத்தை போட்டுக்கிட்டு அந்த விளையாட்டுல கலந்துக்கிட்டு அங்கேயும் ஜெயிச்சிடறான். அப்போ எதிர்பாராத விதமா மக்கள் கூட்டத்தோட ஆதரவு கிடைக்குது. அப்போ கொமோடஸ் ஜெயிச்சவங்களை வாழ்த்துறதுக்கு வரும்போது மேக்சிமஸ் முகம் தெரியாதனால அவன் கவசத்தை கைட்ட சொல்றான். மேக்சிமஸ் அதை கைட்டிட்டு தான் யாருன்னு சொல்லிட்டு அப்படியே பழிவாங்குற எண்ணத்தையும் வெளிப்படுத்துறான். கொமோடஸ் அவனை அப்பவே கொல்லலாம்னு பார்த்தா மக்கள் கிளர்ச்சி பண்ணுவாங்கன்னு அவனை உயிரோடு விட்டுறான். ஆனா அடுத்த நாள் இது வரைக்கும் தோத்தே போகாத கிளாடியேட்டர் கூட அவனை சண்டை போடுறதுக்கு விடுறான். அப்போ கூடவே நிறைய புலிகளையும் விடுறாங்க. மேக்சிமஸ் அந்த புலிகளையும் சமாளிச்சுக்கிட்டு அந்த கிளாடியேட்டரையும் ஜெயிச்சிடறான். ஆனா அவனை கொல்லாம விட்டுறான். மக்களுக்கு இந்த செய்கை பிடிச்சு போய் அவங்க மேக்சிமஸை கருணையுள்ளவன்னு பாராட்டுறாங்க. இந்த நேரத்துல இவனை கொண்டுட்டா மக்கள் மத்தியில தியாகியாகிடுவான்னு விட்டுறான். இந்த கொமோடஸுக்கு இன்னும் வாரிசு இல்லாதனால அவன் சொந்த சகோதரியே அவனுக்கு மகனை கொடுக்கறதுக்கு கட்டாயப்படுத்தி பார்க்கறான். மேலும் லூசில்லாவோட மகன் லூசியஸை வேண்டாததுக்கு வழி நடத்தவும் முயற்சி பண்றான். இப்படி இருந்தும் லூசியஸுக்கு கிளாடியேட்டர் விளையாட்டு மேல ஆர்வம் வந்து மேக்சிமஸ் கூட நேரம் செலவிடுறான். இது இன்னும் கொமோடஸை வெறுப்பேத்துது. மேக்சிமஸ் முன்னாடி தன் கீழே வேலை செய்துட்டு இருந்த சிசாரியா மூலமா கொமோடஸ் சகோதரி லூசில்லாவும் தான் தப்பி போக்குறதுக்கு உதவியா இருக்க போறத தெரிஞ்சுக்கிறான். அவன் கீழே திரும்பவும் சேர துடிக்கிற படையோடு சேர்ந்து கொமோடஸை வீழ்த்தி பேரரசரோட கனவை மையாக்க விரும்புறான். கொமோடஸ் ஆளுங்களோ ஆட்சிக்கு எதிராக சதி செய்தவங்களை கண்டுபிடிச்சு கைது பண்ணும்போது கிராக்கஸையும் கைது பண்ணிடுறாங்க. லூசில்லா மேக்சிமஸை நைட் மீட் பண்ணி அவன் தப்பிக்கிறதுக்கு உதவுறா. கொமோடஸ் சந்தேகப்பட்டு தன் சகோதரி மகன் லூசியஸை மெல்ல விசாரிக்க அவன் நடக்கிற சதியை இன்னசென்ட்டா உளர உடனே சகோதரியை மிரட்டிட்டு மேக்சிமஸ் தங்கி இருக்கிற இடத்தை தாக்க சொல்றான். மேக்சிமஸோட ட்ரெயினர் ப்ராக்சிமாவும் அவன் கூட்டாளிகளும் உயிர் தியாகம் பண்ணி அவனை காப்பாற்றி விடுறாங்க. ஆனா மேக்சிமஸ் திரும்பவும் பிடிக்கப்படுறான். அந்த அமளியில சிசாரியோ கொல்லப்படுறான். கொமோடஸ் மக்கள் முன்னாடி மேக்சிமஸை வீழ்த்தி தான் ஒரு தகுதியான அரசன் தானே நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம். அதுக்காக வேற வழி இல்லாம ஓபன் ஸ்டேடியத்துல சண்டைக்கு சவால் விடுறான். அவன் கூட நேருக்கு நேர் சண்டை போட்டா தோத்துருவான்னு சண்டைக்கு முன்னாடி அவனை கட்டிப்பிடிக்கும் போது கத்தியால குத்தி காயப்படுத்திட்டு அதை மறைக்கிற மாதிரி கவசத்தை போட்டு விட சொல்றான். மேக்சிமஸ் அப்படி பண்ணியும் கொமோடஸ் சண்டையில தோத்துட்டு இருப்பான். அப்போ தன் கூட இருக்கிறவங்கள சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டும் வராதனால மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து மேக்சிமஸை தாக்க போவான். மேக்சிமஸோ கத்தி வச்சிருந்த கையை அப்படியே மடக்கி அவன் தொண்டைக்குள்ளேயே சொருகி அவனை கொண்டுடுவான். ஆனா கொமோடஸ் கத்தியால குத்தினதால ரத்தம் வீணாகி மேக்சிமஸும் இறந்து போவான். உயிர் போகிறதுக்கு முன்னாடி அடிமைகளையும் செனட்டர் கிராக்கஸையும் விடுதலை செய்ய சொல்லிட்டு அரசாங்கத்தை பேரரசர் வழி நடத்த சொல்லி கேட்டுப்பான். மேக்சிமஸோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரியும் போது அவன் மனைவியும் மகனும் சந்தோஷமா அவனை கூப்பிடுற மாதிரி தெரியும். அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கூட்டாளிகளும் ரோமோட சிறந்த சிப்பாயின்னு கௌரவிச்சு அவனோட பூத உடலை அந்த அரங்கத்துக்கு வெளியில கொண்டு போறாங்க. அன்னைக்கு இரவே அவன் ஃப்ரெண்டும் சக கிளாடியேட்டருமான ஜுபா மேக்சிமஸ் எந்த ஸ்பாட்ல இறந்தானோ அங்க அவன் மனைவி மகனோட உருவ பொம்மையை வைக்கிறதோட இந்த கதை முடியுது.